சென்னையில் வருகிற 16ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு தபால் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் வரையறுக்கப்பட்ட மாற்றுத்திறன் கொண்ட வாக்காளர்கள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிப்பதற்கான தபால் வாக்குப்பதிவு வருகிற 16 முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், வீட்டிலேயே வாக்களிக்க விருப்பம் தெரிவித்த 8947 வாக்காளர்களுக்கு வீட்டிலேயே வாக்குப்பதிவு செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நுண் பார்வையாளர், 2 வாக்குப்பதிவு அலுவலர் என 6 நபர்கள் கொண்ட குழு வீதம் 96 நிலையான குழுக்கள், 4 ரிசர்வ் குழுக்கள் என மொத்தம் 100 வாக்குப்பதிவு குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய பயிற்சியும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு குழுவானது நாள் ஒன்றிற்கு சுமார் 40 வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று வாக்குப்பதிவை மேற்கொள்வார்கள் என்றும், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட வாக்காளர்களின் வீட்டிற்கு முன்கூட்டியே சென்று வாக்களிக்கும் நாள் மற்றும் நேரத்தை தெரிவிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வகை வாக்காளர்கள் ஏதேனும் ஒரு அவசர நிமித்தம் காரணமாக வீட்டில் இல்லை என்றால் அவருக்கு மீண்டும் ஒரு முறை மட்டும் வாய்ப்பளிக்கப்படும். வாக்குச்சாவடி குழு மீண்டும் அந்த வீட்டிற்கு சென்று அவரது வாக்கினை பதிவு செய்வார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது.